Nanda Namaskaram. Welcome to our channel Bojanam. இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படினா இன்னைக்கு ஃபுல்லா ஒரு vlog-ஆ பார்க்க போறீங்க. என்ன நம்ம வந்து சமைக்கிறோம், என்ன பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸ், டின்னர் அதான் பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். அதாவது இன்னில இருந்து கொஞ்சம் ஹெல்த்தியா பண்ணலாம். ஒரு ஏஜ் அதாவது ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம் நமக்கு எல்லாருக்கும். அதாவது ஒரு ஸ்டேஜ்க்கு மேல ஒரு 40 அதுக்கப்புறமே வந்து நம்மளோட வெயிட் கூடாம மெயின்டைன் பண்ணா கூட போதும். நம்ம வந்து சிக்கன் இருக்கணும். எல்லாரோட தாட்டும் எப்படி இருக்குன்னா, இன்னும் நீ இழைக்கணுமா, இன்னும் இது பண்ணணுமா அப்படின்லாம் கேட்கறாள். அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நம்ம ஒரு ஏஜ்க்கு மேல நம்ம ஹெல்த்தியா ஏஜ் ஆக முட்டி வலி, கால் வலி, ஏன்னா நின்னா நமக்கு சில பேருக்கு கால் வலிக்கும். எனக்கும் அதெல்லாம் வலிச்சுட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அந்த பேலன்ஸ் டயட் பண்ணிக்கிறதா, இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் டயட் பண்ணிக்கிறதுனால நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம நிறைய ஆடி மாசத்துக்கு நன்னா ஸ்வீட்டும் பலகாரமும் நன்னா சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு பை காட் கிரேஸ் அம்பாலோட அனுகிரகத்துல உங்களுக்கு எல்லாம் ஒரு ஹெல்த்தியா ரெசிபி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இது கூட எனக்கு எப்படி தாட் வந்தது அப்படின்னு கேட்டேன்னா, நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆத்துக்கு போயிருந்தேன்ப்பா. இதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட. ஃப்ரெண்ட்ஸ் ஆத்துக்கு போனேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்னோட பெரியவா தான். அவெல்லாம் எனக்கு ஈக்குவலா ஜாலியா இருப்பா. அவா குழந்தைகளும் ரொம்ப ஜாலியா இருக்கும். தீபா ஆண்டின்னு அவா பேரன் பேட்டி எல்லாமும் சச் அ லவ்லி கிட்ஸ். இந்த இதுல வந்து இன்னொன்னு நான் சொல்றேன், நம்ம சேனலை பெரியவா, நடு வயசுக்காரா, வயசானவா எல்லாம் பாக்குறா. அதோட இன்னொன்னு என்ன தெரியுமா பியூட்டி, சச்ச எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு விஷுவல் ஹக் டு உங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்வீட் கிசஸ் ஃப்ரம் திஸ் போஜனம் ஆண்டி. ஸோ எல்லாருமே வந்து ஒரு வீடியோ வந்தது உடனே குழந்தையெல்லாம் பாக்குறதாப்பா. இது ஆல்ரெடி ஏற்கனவே நான் சொன்னேன்னா சொல்லலையா தெரியல, நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கா. நான் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு போனேன்னு சொன்னேன்ல, அவ பேரை பத்திலாம் குட்டி குட்டியா இல்ல தீபாண்டி வந்தா தீபாண்டி போஜனம் போடுங்கன்னு அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தது. அந்த குட்டி குழந்தைல ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைகளுக்குலாம் என்ன தெரியும்னு எனக்கு தெரியல. பட் அதெல்லாம் உட்காந்து அந்த அவ்வளோ பெரிய டிவியில பாக்குறது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. குழந்தை எல்லாமும் ஆசையா பாக்குறது. தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு வந்து அவ பொண்ணெல்லாம் என்ன சொன்னா, தீபா ஆண்டி நீங்க வந்து ஹெல்த்தியா இந்த மாதிரி சொல்லுங்க, ஒரு புரோட்டீன் பேஸ்டு, ஒரு இந்த கார்ப்ஸ் கம்மியா வந்து இப்ப எல்லாருக்குமே வந்து இந்த கட் ஹெல்த் சொல்றோம், ஹெல்த்தியா சாப்பிடணும்னு சொல்றோம், இந்த கார்ப்ஸ் கம்மியா இருக்கணும்னு சொல்றோம், கேலரி, புரோட்டீன் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா. நான் நம்பாத்துல என்ன இருக்கோ சிம்பிளானதுதான் நான் பண்ண போறேன். அதை வந்து நம்ம வந்து இவ்வளோ நாள் சாப்பிட்டதுக்கு ஒரு ஹெல்த்தியான சாப்பாடா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பை காட் கிரேஸ் நான் கொடுக்கணும், டெய்லி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் அது முன்னாடி சொல்லலை. அது ஒரு நாள் எப்படி பகவான் கிருப்பை அமையறதோ அது வந்து நல்லபடியா அமையணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு கேட்டேன்னா, பிரேக்ஃபாஸ்ட். இப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றவாளா இருந்தேன்னா ஒரு வெஜிடபிள் உப்மாவோட பீனட் எடுத்துக்கோங்க. பீனட்ல வந்து நல்ல ஹை புரோட்டீன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் டயட், இது வந்து ரொம்ப கான்சியஸா இருக்கிறவா பேலன்ஸ் டயட்டு நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிறவாளுக்கு இது ஓகே. நான் அதை நான் ஷேர். அந்த குழந்தையெல்லாம் கேட்டதுனால அவ குழந்தையெல்லாம் வந்து ஜிம்முக்கு போறா, ரொம்ப அவெல்லாம் வந்து ரொம்ப கான்சியஸ் உள்ளவா, அந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பேன் நம்ம சேனல்ல. ஸோ எல்லா குழந்தைகளுக்கோசரமும், அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கோசரம் சரி ஒய் நாட், நம்ம ஏன் நமக்கும் இது ஹெல்த்தி தானே, எனக்கும் இது ஹெல்த்தி தானே, நம்மளும் இது சாப்பிட்டா என்ன மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இவ்வளோ நாள் ஃபங்க்ஷன் அது இது சாப்பிட்டாச்சு, இப்போ இந்த ரெகுலர் இதாக நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிதான் இதை அவங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டே வெஜிடபிள் உப்புமாக்கு பீனட், ரோஸ்டட் பீனட் போட்டீங்கன்னா ஹை ப்ரோட்டீன். இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன்ப்பா, ஒரு கஞ்சி தான் குடிப்பேன். மார்னிங் கஞ்சி குடிப்பேன். அப்புறம் என்னோட பூஜை எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு சாப்பிட லேட் ஆகும். 12 ஆகும், 1 மணி ஆகும், 2 மணி ஆகும். பட் அது வந்து இட்ஸ் நாட் குட். பிரேக்ஃபாஸ்ட்டை விட்டுட்டு நம்ம இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்க கூடாது. பட் கஞ்சி எடுத்துக்கிறோம் இல்லையா. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றவாளா இருந்தா வெஜிடபிள் உப்புமா எடுத்துக்கோங்க, அதுக்கு பீனட் போட்டுக்கோங்க, ப்ரோட்டீன். இன்னைக்கு நான் லஞ்சுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டேன்னா, முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், ஸ்டீம் ரைஸ் பிளஸ் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார். அதுக்கப்புறம் வந்து கறி, ஒரு பொரியல். என்ன அப்படின்னா கேரட் பொரியல் தான் பண்ண போறேன். இதோட இன்னொன்னு ஆட் பண்ணிக்க போறேன். என்னன்னா ஒரு கேப்சிகம் ரைத்தாவும் நம்ம தொட்டுக்கலாம், ஒரு பிளேட்டிங்ல பண்ணிக்கலாம், ஒரு பிளேட்ல, லஞ்ச் பிளேட்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு காமிக்க போறேன். அதாவது இதுல வந்து தூர்தால், துவரம்பருப்பு புரோட்டீன் இல்லையா,
20 கிராம் ப்ரோட்டீன் வரும்னு நினைக்கிறேன் நமக்கு. ஸோ இதில் வந்து ப்ரோட்டீன் ரிச் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு இதில் நம்ம பண்ணிக்கலாம். ஈவினிங் நான் ஒன்று எல்லாமே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணுறேன், டின்னருக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு இந்த ஒரு லாங் வீடியோ உங்களுக்கு வரும். இதை வந்து பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன்று நடுவில் டிப்ஸ் கூட நான் சொல்லியிருப்பேன். வாங்கோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டீம் ரைஸ் பண்ணிவிட்டு கறி என்ன லஞ்சுக்கு பண்ணுறோம் தான் நீங்கள் பார்க்க போய் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் 2 3 4 5 கேரட் வந்து கட்டரில் நறுக்கின்ட்டேன்ப்பா. இதுக்கு வந்து புளி சின்னதாக ஊற போட்டிருக்கேன். துவரம்பருப்பு வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். இது வந்து 2 கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஒரு 2 சின்னதாக இருந்து 2 முருங்கைக்காய் போட்டுருக்கேன். இதையும் இந்த காயோட இதையும் நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். இதுக்கு ஸ்டீமர் வச்சுருக்கேன். இந்த ஸ்டீமர் கூட யாரோ கேட்டாப்பா, இது லிங்க் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து அமேசானில் தான் வாங்கிட்டேன். ரொம்ப சௌரியமாக இருக்குது. ஸோ இதை கேரட்டையும் வச்சுட்டேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய் வந்து அப்படியே நம்ம வதக்கும் போதே சாம்பாரில் போடும்போதே புளி தண்ணியோட உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். முருங்கைக்காவை இதோட வச்சுட்டாச்சு. இதுக்கு ஆக்சுவலாக ஒரு கண்ணாடி மூடி கொடுத்துருந்தா அது உடஞ்சி போயிடுது. அதனால நான் வந்து நார்மல் மூடியை தான் மூடிக்கிறேன். ஒரு கண்ணாடி கிளாஸ் கொடுத்துருந்தா ஸோ அது உடஞ்சி போயிடுது. அதனால நான் இந்த மாதிரி ஒரு மூடியை மூடிடுவேன். இது கண்டிப்பாக லிங்க் கிடைச்சதுன்னா உங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா. இதுக்கு நான் 2 குட்டி கப்பு துவரம்பருப்பை போட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விடுவேன். விளக்கெண்ணெய் விட்டு மஞ்சப்பொடி போட்டு குக்கரில் நான் வச்சுட்டேன். உங்கள் ஆத்துக்கு எவ்வளோ துவரம்பருப்பு வேணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இது நல்ல ப்ரோட்டீன். இங்கே வந்து சாதம் வந்து வடிக்கிறேன். ஸோ இதுக்கு தண்ணி வச்சுட்டாச்சு. இந்த அரிசி வந்து நான் இப்போதான்ப்பா ஒரு 10 நிமிஷம் தண்ணி வச்சு கொதிக்கிறதுக்குள்ள நான் வந்து 10 நிமிஷம் ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் அப்படியே போட்டு வடிச்சிருவேன் சாதத்தை. இப்போ நிறைய ஏன்னா இது கார்போஹைட்ரேட்ஸ் தானே. இது கண்டிப்பாக குக்கர் சாதத்துக்கும் வடிக்கிற சாதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன தெரியுமா, இது நம்ம வந்து சொல்லணும்னா குக்கர் சாதம் வந்து பசி அடைச்சிரும். இது வடிக்கிறோம் இல்லையா, பசிக்கும் ஆக்சுவலா. அதனால இது நல்லா தெரியும் உங்களுக்கு. வந்து வெயிட்டும் உங்களுக்கு ரைஸை கம்மி சாப்பிட்டா கூட வெயிட் வந்து அவ்வளவா இருக்காது இது சாப்பிட்டேன்னா. இது நல்லா வச்சுட்டாச்சு. இது நல்லா கொதிச்சு சாதம் வந்து வடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தது நல்லா பொலன்னு இருக்கும்ப்பா. ரொம்ப நல்லா இருக்கும் வடிக்கிற சாதம். இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்குலாம், நான் வந்து இந்த பீனட் செஸ்மி ரைஸ் பண்ணேன் இல்லையா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குப்பா. நிஜமா சொல்றேன். பேச்சுலர்ஸ் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தா, தேங்க்யூ கைஸ், அவ சன்னுக்கு அமிச்சேன் அப்படின்னு. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். அதாவது இது வந்து நீங்க அன்னைக்கே பார்த்துருப்பேன். நான் கொஞ்சம் வந்து ஃப்ரிட்ஜில் தான், நான் ஃப்ரீசர்ல வைக்கல, ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருந்தேன். அதை வந்து நேற்று வந்து நான் பண்ணியிருந்தேன். சரி சாதம் மட்டும் வச்சு இதை வந்து கலந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம சொன்னோம், நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம சாப்பிட்டு பார்த்தது இல்லைன்னு. அடிப்பொலியான இருந்தது, நல்லா இருந்தது. நீங்கள் வந்து இதை வந்து ஏன்னா நம்ம தேங்காய் போடுறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம்னு சொல்கிறேன். ஃப்ரீசர் கூட தேவையில்லைப்பா, ஃப்ரிட்ஜிலேயே வச்சிடனா குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு, நீங்களே ஆஃபீஸ்க்கு இந்த கலந்து சாதம் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்தது. நேற்று ட்ரை பண்ணேன், அதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பீனட் செஸ்மி ரைஸ் அந்த பொடியை கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு எமர்ஜென்சிக்கு. இப்போ நீங்கள் இப்போ பிளான் பண்ணுறதுல வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து ஊருக்கு போகிறோம், வந்தவுடனே நமக்கு வந்து ஏதாவது வெளியில் சாப்பிடாத வாழ்க்கை சொல்கிறேன். வெளியில் சாப்பிட்டா நம்ம வெளியில் சாப்பிட்டு வந்துடுவோம். இப்போ நான்லாம் மோஸ்ட்லி வெளியவே சாப்பிட மாட்டேன். வெரி ரேர், முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் வந்து வெளியில் சாப்பிடுவேன். வெளியவே சாப்பிட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், வந்தவுடனே ஆற்றுக்கு வந்தவுடனே சாதம் வச்சு ஒரு தயிர் சாதம் சாப்பிடுவேன். இப்போ இந்த பொடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாண்லியில் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுட்டு இதை அப்படியே பொடியை போட்டு ஒரு பரட்டு சாத்தை போட்டு பரட்டினெல்லாம் சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ஈஸி ரெசிபி, பேச்சுலர் ரெசிபி. பேச்சுலர் ரெசிபி நிறைய பேர் கேட்டிருக்கேன். நான் ஒன்னொன்னும் கண்டிப்பா அந்த பேச்சுலர் ரெசிபி வந்து பண்றேன். இதை வந்து நான் வந்து உங்களுக்கு தனி பிளேலிஸ்ட்ல கொடுக்குறேன். அதே மாதிரி கிருஷ்ண ஜென்மாஷ்டமின்னு போட்டிருக்கேன். அதெல்லாம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும்ப்பா. எனக்கு வந்து டீம் கிடையாது, எனக்கு யாரும் பண்றதுக்கு கிடையாது, நானே தான் ஒன்னொன்னும் பண்ணணும். ஸோ ஒன்னொன்னா பொறுமையா பிளேலிஸ்ட்ல பாருங்க போய். அதே மாதிரி நிறைய பேர் பேச்சுலர் ரெசிபி கேட்டிருக்கா. ஐ மீன் அவ சன்னுக்கோசெல்லாம் கேட்டிருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா நான் அந்த பேச்சுலர் ரெசிபியும் நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னொன்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன்ப்பா. சாம்பாருக்கு கடாய் வச்சுட்டாச்சு. நீங்க வந்து எண்ணெய் விட்டு கடுகு எல்லாத்தையும் தாளிச்சுட்டும் நீங்க வந்து சாம்பார் டைரக்டா பண்ணலாம். நான் அப்படி பண்ண போறது இல்லை. எனக்கு அது வந்து ஒரு சமயம் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்தால் பண்ணுவேன். பட் தனியாக தாளிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். இந்த கத்திரிக்காவையும் போட்டுட்டு புளி தண்ணி, சாம்பார் பொடி, கருவேப்பிலெல்லாம் போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் போட்டுக்கலாம். 2 கத்திரிக்காய் நறுக்கின்னு இருக்கேன்.
ஒரு வறுத்து புரட்டிட்டு இப்போ இந்த புளி தண்ணியை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் எப்பயுமே புளி தண்ணி வடிகட்டிடுவேன்ப்பா. என்னதான் இருந்தாலும் அந்த அடியில் அந்த புளி சக்கையெல்லாம் இருக்கும்ல, அதனால நான் புளி தண்ணியை வடிகட்டிட்டேன். இந்த தண்ணியும் விட்டுட்டு புளி தண்ணியும் விட்டுட்டு, இது வந்து பெருங்காய ஜலம். இங்கே பாருங்க, இது என்ன தெரியுமா, இந்த பெங்களூர் கிளைமேட் நேற்று கூட செம மழைப்பா, குளிர். அந்த பொடி பண்ணி வச்சிருந்த இது வந்து ரொம்ப கட்டி முட்டியுமா ஆயிடுது. சரி பார்த்தேன், இது நன்னா இந்த பாருங்க, இந்த இதில் நன்னா தண்ணியை விட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இது வந்து கட்டி பெருங்காயம் தான். நம்ம ஆற்றுல எல்லாமே கட்டி பெருங்காயம் தான் பொடி பண்ணி வச்சுப்பேன். அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை ஒரு ட்ராப் விடலாம். இந்த பெங்களூர் கிளைமேட்டுக்கு ஒரு மாதிரி நசன்னு ஒரு மாதிரி இருக்குப்பா. இப்போ வந்து நம்ம வந்து சாம்பார் பவுடர் போட்டுடலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ கத்திரிக்காய் நல்லா இதாக இருக்குது. இப்போ இந்த முருங்கைக்காய் ஸ்டீம் பண்ணிட்டோம் இல்லையா, இதுவும் நம்ம போட்டுன்றலாம் அந்த இதுலேயே, சாம்பார்லேயே. சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும், அப்புறம் நம்ம பருப்பை விட்டுடலாம். சாதமும் நல்லா வெந்துடுத்தும். இதை வந்து நம்ம இப்போ வந்து வடிச்சுடலாம். நல்லா கொதிக்கிறது. இந்த நான் பருப்பையும் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்க, ஒரு தாப்பில் மத்து போட்டு மசிச்சுட்டேன். உங்களுக்கு வேணும்னா மசிச்சுக்கோங்க. அந்த சாம்பார் வந்து ஒத்தாப்பில் பருப்பு ஒரு மாதிரி நெத்தலாக இல்லாமல் நல்லா இருக்கும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிக்க வேண்டியது தான். ஸோ கொஞ்சமாக ஜலம் விட்டு இந்த பருப்பு பாத்திரத்துலேயே ஜலம் விட்டு விட்டுடலாம். சாதம் ரெடி. சாம்பார் அடுத்தது கறியை தாளிக்கும் போது சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். அப்படியே நல்லா ஸ்டீம் ஆகிடுத்து. இந்த பாருங்க, அடியில் தண்ணி வத்தினாலும் கவலைப்படாதீங்க, அது கொஞ்சம் அந்த தண்ணி அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். பட் ஒரு ஸ்மெல் வராது, ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டீமர். ஸோ இது ரெடியாக எடுத்து நம்ம அடுத்தது கறியும் பண்ணிடலாம். தேவைக்கேற்ப உப்பு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதாவது இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு நாள் நம்ம என்ன சமைக்கிறோம், என்ன டயட் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாமே பார்த்துன்னு இருக்கு. இப்போ வந்து சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். இது யூஸ் பண்ண இரும்பு கடாய் தான். கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு 2 வெந்தயம் நான் போடுவேன். உங்களுக்கு இந்த வெந்தயம் வேண்டாம், உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா போட்டுக்க வேண்டாம். ஒரே ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுண்டாச்சு. இப்போ நம்ம வந்து தாளிச்சதை அதில் போடலாம். இப்போ இதில் மேலாக ஒரு ஸ்பூன் வந்து நெய் விடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நெய். அதே மாதிரி நம்ம டயட் பிளான் தானே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது இரும்பு கடாய், அதாவது கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக விட்டுக்கோங்க, அதுக்கு சொல்ல வந்தேன். இது வந்து இரும்பு கடாய். இரும்பு கடாயில் பண்ணீங்கன்னா ஹீமோகுளோபின் வந்து நல்லா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹீமோகுளோபின் இல்லாதவா வந்து இரும்பு கடாயில் பண்ணால் டக்குன்னு ஏறிடும்பா. வெண்டைக்காய் கறி இது எல்லாமே நீங்கள் வந்து இரும்பு கடாயில் பண்ணிடலாம், சூப்பராக ஹீமோகுளோபின் ஏறும். நம்ம வந்து காய்க்கு தாளிச்சிக்க போகிறோம். கேரட் கறிக்கு எண்ணெய் கொஞ்சமாக விட்டு கடுகு போட்டுருக்கேன். உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா. நான் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே கடலைப்பருப்பு போடுவேன்ப்பா. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம். இப்போ ஸ்டீம் பண்ண கேரட்டை நம்ம வந்து போட்டு வந்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு உப்பு போடல, உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இப்படியே இது போதும் அப்படின்னா கொத்தமல்லியை போட்டு இறக்கிக்கலாம். தேங்காய் வேணாலும் தேங்காய் போட்டுக்கலாம். உங்களுக்கு டயட் எப்படியோ, தேங்காய் வேண்டாம் அப்படின்னு உங்களோட டயட்டில் நினச்சிடலாம், பண்ணிக்கலாம். பட் கொஞ்சமாக போட்டுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்கள் டயட்டை பொறுத்து நீங்கள் தேங்காய் சேர்த்திக்கிறீங்களா, என்ன ஏதுன்னு உங்கள் உடம்பை பொறுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் போட போகிறேன். தேங்காயும் கம்மியாக போட்டுக்கலாம். நம்ம ஒரு டயட் பிளான் அப்படிங்கும்போது எல்லாமே ஆயிலேருந்து எல்லாமே லெஸ்ஸாக பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம அடுத்தது வந்து கேப்சிகம் ரைத்தா தான் பண்ண போகிறோம். ரைத்தாவும் அதாவது கர்டு யோகர்ட் வந்து கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுப்பா. ஸோ அதனால அதுவும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். நான் சொல்றது எல்லாமே நார்மலாக சொல்கிறேன், இதாக சொல்கிறேன். உங்களுக்கு எது உங்கள் ஹெல்த்துக்கு எது ஒர்க் அவுட் ஆகும், என்ன ஏது இந்த பதார்த்தம் நமக்கு செட் ஆகுமா, அதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. நான் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ரிசர்ச் பண்ணி நம்ம இது கொடுக்கலாம் அது கொடுக்கலாம். ஆற்றுல இருக்கிறது இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிராமத்தில் இருக்கிறவா கூட இந்த டயட்டை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கோசரம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நான் வந்து யோசிச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சில இடத்துல சிலது கிடைக்காது இல்லையா. ஸோ அதனால இப்போ பன்னீர் எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பிச்சிருது. அதனால ஒரே ஒரு இது போட்டிருக்கேன், எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சமாக. ரைத்தாக்கு அவ்வளோ தேவையில்லை. ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா வேண்டானா நீங்கள் விட்டுருங்கோ. நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுருக்கேன். ஒரு பச்சை மிளகா இல்லை, சொன்னால் ஒரு 1/4 பச்சை மிளகா, 2 கேப்சிகம் பொடி பொடியாக நறுக்கின்னு இருக்கேன். இதை வந்து சும்மா இது பச்சையாகவே சாப்பிட்லாம். பட் இருந்தாலும் ஒரு வதக்கிட்டு நம்ம வந்து ரைத்தால போட்டுடலாம். என்னன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரட் கடாயிலேயே பண்ணிண்டாச்சு, இரும்பு கடாயிலேயே பண்ணிண்டாச்சு. உங்களுக்கு சில்லி வேண்டாம் அப்படின்னா யூ கேன் அவாய்ட். ஏன்னா இந்த க்ரீன் சில்லி அதுவும் இதுவும் தெரியாது. பட் எனக்கு கடிச்சா கொஞ்சம் காரமாக வேண்டிருக்கு இன்னைக்கு. ஸோ இந்த மழை வேற ஜோன்னு பெஞ்சு கிளைமேட் இதாக இருக்கா. ஸோ ஒரு ஸ்பைஸியாக ஒரு பஜ்ஜி மாதிரி. அதனால நான் 1/4 பச்சை மிளகா போட்டுருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப்சிகமை போட்டுண்டாச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். உங்களுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் எங்கிட்ட ரைத்தா மசாலா இருக்கு, ரைத்தா மசாலா போட்டுக்கிறேன். உங்களுக்கு இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா உப்பு மட்டும் போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தயிரை விட்டுக்கலாம். ஏன்னா கேப்சிகம் வதக்கியிருக்கோம் இல்லையா, அதனால கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லதுப்பா. நல்லா கர்ட் போட்டுக்கலாம், போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கர்ட் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக போட்டுக்க போகிறேன். சூப்பர். இப்போ நம்ம லஞ்சுக்கு வந்து பார்த்துடலாம். கேப்சிகம் ரைத்தா, சுட சுட சாதம், சாம்பார், கேரட் கறி. லஞ்ச் மெனு சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார். இதுதான் லஞ்ச் பிளேட்டிங். என்னோட இன்னைக்கு லஞ்ச் பிளேட்டிங் இதுதான். கொஞ்சம் அளவா சாதம், கேரட் கறி, முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், கேப்சிகம் ரைத்தா, கர்ட் வந்து கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுப்பா. ஸோ இன்னைக்கு லஞ்ச், இப்போ மத்தியானம் லஞ்சு பார்த்தோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் டின்னருக்கும் என்ன பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு லென்த்தி வீடியோவாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் அதாவது பிரேக்ஃபாஸ்ட் வந்து 8 o'clock, லஞ்ச் வந்து 1 o'clock, ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 4:30, டின்னர் வந்து 7 o'clock. இதுதான் நான் பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு எது முன்ன பின்ன ஆகுமோ, இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன், ஸோ டைரெக்டாக லஞ்சு, ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸு, 6:30 7க்கு டின்னர். இதை மாதிரி நீங்கள் வந்து பிரித்து பார்த்து உங்களோட ஹெல்த்தை வந்து, நம்ம ஹெல்த் நல்லா இருந்தாப்பா நம்ம எதுவுமே பண்ண முடியும். ஸோ ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணுறேன், டின்னர் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ லஞ்ச் பார்த்தோம் இல்லையா, இப்போ ஒரு 4 o'clock ஆகுது. இப்போ ஒரு ஸ்நாக் டைமுக்கு இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, கார்ன் இருக்குல்ல, ஃப்ரோசன் கார்னை வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டீம் பண்ணிட்டு, மைக்ரோவேவ்ல ஸ்டீம் பண்ணிட்டு, அதில் உப்பு, பெப்பர், சாட் மசாலா வேணா போட்டுக்கலாம். அதை போட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு, நீங்கள் வந்து எக்கு சாப்பிட்றவாளாக இருந்தேன்னா ஒரு எக் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. இல்லை எக்கே சாப்பிட மாட்டேன் அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கார்ன், ஒரு தண்ணி டீ, ஒரு டீ வந்து டீ போட்டுக்க போறேன். தண்ணியா கொஞ்சமா ஒரு கால், இதுதான் இவ்வளோதான் பால் விடுவோம். ஸோ அது வந்து தண்ணி டீ. இல்லை உங்களுக்கு இந்த கார்னோட நான் வந்து இன்னொன்னும் கொஞ்சம் எடுத்துக்க போறேன், போமோகிரானட். இந்த மாதிரி நீங்க வந்து பிரிச்சுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. 7 o'clock ஒரு 6:30 7க்கு வந்து நான் வந்து இன்னைக்கு ராகி தோசை தான் பண்ணிருக்கேன். மாவு பிசைஞ்சு மாவு கலரி வச்சாச்சு. நம்ம இந்த ராகி தோசையோட
நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதை பார்த்து பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சேனல்ல போட்டதுனால நான் அது வந்து வீடியோல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம வந்து பேபி கார்ன் ஃப்ரோசன் கார்னை வந்து நம்ம வந்து மைக்ரோவேவ்ல ஒரு 1 minute வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, ஃப்ரோசன் கார்ன் இது மைக்ரோவேவ்ல வைக்கணும். கொஞ்சமா மாதுளம்பழம், 1 டம்ளர் சின்ன கிளாஸ்ல வந்து ஒரு டீ. இதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. இப்போ இதை வந்து மைக்ரோவேவ்ல வச்சிடலாம். இந்த பாருங்க, இதையும் நான் காமிக்கிறேன். ராகி மாவும் பிசைஞ்சு வச்சாச்சு. ராகி மாவும் நல்லா கலந்து வச்சுட்டாச்சு. ஒரு 6:30க்கு வாக்குறதுக்கு சௌரியமா இருக்கும். 6:30 7க்கு பாருங்க வேணும். அது வந்து நீங்க வந்து போய் பாருங்க. நம்ம வந்து ராகி தோசை, அதாவது ராகி தோசை வந்து ரவா தோசை மாதிரியும் வாக்கலாம், நார்மல் தோசை மாதிரியும் வாக்கலாம். நீங்க வந்து நான் இன்ஸ்டன்டா டக்குன்னு கொடுத்துருக்கேன். நீங்க அந்த வீடியோவை நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. கண்டிப்பா அதை பார்த்து அந்த மாவு எவ்வளவு போடணும் என்னன்னு அதுல பாத்துக்கோங்க. மைக்ரோவேவ்ல ஸ்டீம் பண்ணிட்டாச்சு. கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சோண்டு சாட் மசாலா. நீங்க இது குழந்தைக்கு கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் பட்டர் போட்டு பண்ணி கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு 1 கல்லு 2 மாங்காய். ஸோ நம்ம டயட்டுக்கு வந்து பெரியவாளுக்கு பட்டர்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு டயட் பண்ணிட்டும், குழந்தைகளுக்கு இதே மாதிரி பட்டர் போட்டு நம்ம வந்து வெளியிலலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுது. கார்ன், பொமோகிரானட், டீ, இதுதான் நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதாவது டீ வந்து நம்ம பால் சேர்த்துக்க கூடாது அப்படின்பா இல்லையா, பட் வந்து டயட்டுக்கு நான் வந்து டயட் பிளான்ல சொல்றேன். அதாவது ஒரு 1 டம்ளர் தண்ணினா ஒரு கொஞ்சோண்டு பால், அவ்வளவுதான். இஞ்சி போட்டு டீ. இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ். நைட்டுக்கு நீங்க இதை மாவு, ராகி மாவு அரைச்சி வச்சுட்டு நம்ம கதல சாம்பார் பண்ணோம் இல்லையா, அதையே தொட்டுடுவோம். ராத்திரி ராகி தோசை வாக்கும்போது உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நைட்டு டின்னருக்கு ராகி தோசை ராகி தோசை எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து தோசையை திருப்பிக்கலாம். சூப்பரா இருக்கும்பா ராகி தோசை, ட்ரை பண்ணுங்க. நான் இப்ப சமீப காலமா தான் இந்த ராகியெல்லாம் எடுத்துக்கிறேன். இப்படி போட்டு வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரா இருக்கு. வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். சூப்பரா ராகி தோசை சாம்பார் ரெடிப்பா. டின்னரும் இன்னைக்கு வந்து முடிச்சாச்சு. இன்னைக்கு ஃபுல்லா பார்த்தேலா, ஒரு டயட் மீல் பிளான் பார்த்தேலா. ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோம். ஹெல்த் ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ இது வந்து அதாவது இந்த யோசனையை கொடுத்த அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு தேங்க்யூ ஸோ மச். நீங்க சொன்ன உடனே நம்மளும் இது ஒரு நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது இல்லையா. ஸோ நம்ம வந்து ஹெல்த் நல்லா இருந்தால் தான் எதா இருந்தாலும் நம்ம பண்ண முடியும். இதை வந்து இதுல நீங்க வந்து வேரியேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஓகே. நான் வந்து அப்படியே பக்காவெல்லாம் உங்களுக்கு சொல்லலை. நான் ஆத்துல என்ன பண்ணிருக்கேனோ அதை தான். நான் வந்து டயட்டீஷியனோ எதுவுமே கிடையாது. நான் என்னோட ஆத்துல நம்ம என்ன பண்றோமோ அதை வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஐடியா கொடுத்ததே அடுத்த குழந்தைகள் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்னொரு அடுத்த டே 1 நான் வந்து நல்லபடியா கொடுத்துட்டேன். டே 2 என்ன அப்படின்னு நான் திருப்பி ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு ஒரு அடுத்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா நம்ம போஜனம் சேனலுக்கு லாஸ்ட் ஆஃப் லவ் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்தோன்னா லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.